ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னுடைய மார்னிங் சமையலை தாங்க ஷேர் பண்ணிக்க போகிறேன். காலையில் 6:30 என்னுடைய மூத்த மகளுக்கு நான் என்ன டிஃபன் அண்ட் லன்ச் செய்து பேக் பண்ணேன் அப்படின்றத தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கிங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இப்போ சமையலை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட்டு உலை தாங்க போட்டிருக்கேன். உலை கொச்ச பிறகு அரிசியை கழுவிட்டு அரிசியை சேர்த்தாச்சு. இப்போ ஒரு ஸ்டவ்வில் சோறு வெந்துக்கிட்டு இருக்கு, இன்னொரு ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கேன். இந்த கடாயில் ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு வெண்டைக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்து லைட்டாக ஃபஸ்ட்டு ஒரு வதக்கல் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக உப்பு, அந்த வெண்டைக்காய்க்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்தளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் கண்டிப்பாக சிம்மில் தான் இருக்கணும். வெண்டைக்காய் இல்லைன்னா தீஞ்சு போயிடும். சிம்மிலேயே இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஒரு ஸ்டவ்வில் சோறு வெந்துக்கிட்டு இருக்கு, இன்னொரு ஸ்டவ்வில் வெண்டைக்காய் வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே சிம்மிலேயே வச்சு வதக்கி விடணும். அப்போ தான் நல்லா முறுமுறுன்னு வரும். இந்த சைடு பாருங்கள், நல்லாவே அரிசி வெந்துருச்சு. நான் சாப்பாடை வடிச்சிட்டேன். இப்போ சோறு இருந்த ஸ்டவ்வில் பால் ஊற்றி வச்சுருக்கிறேன். காஃபி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பால் பாயில் ஆகிட்டு இருக்கட்டும். இந்த சைடு பாருங்கள், வெண்டைக்காவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த வெண்டைக்காய் வதக்கலை கீழே இறக்கி வச்சுட்டேன். அந்த ஸ்டவ்வில் இட்லி ஊற்றி வைக்கிறதுக்காக இட்லி பானையை வச்சுருக்கிறேன். இப்போ இட்லி மாவை ஊற்றி இட்லி தட்டுகளை இட்லி பாத்திரத்தில் வச்சாச்சு. தட்டு போட்டு மூடியாச்சு. இது ஒரு 7-8 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்குள்ளர. இந்த சைடு காஃபி தூள் போட்டு நல்லா வாசனையாக கமகமன்னு பொங்க ஆரம்பிச்சிருச்சு. அது அப்படியே இருக்கட்டும். ரெண்டுமே பார்த்திங்கன்னா இப்போ மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். பால் நல்லா பொங்கிருச்சு பாருங்கள், நல்ல வாசனை வருது, காஃபி வாசனை. இப்போ ஒரு 5 நிமிஷம் இதை வச்சுருந்துட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இது அப்படியே இருக்கட்டும். இந்த சைடும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இட்லி மேலே நல்லா ஆவி வருது, நல்லா இட்லி வாசனை வருது, வெந்துட்டுருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சாப்பாடு வடித்து வச்சோம் இல்லைங்களா, அதை ஒரு பேஷனில் கொட்டி ஆற விட்டுட்டேன். அந்த கேப்பில் கொஞ்சமாக நான் வேர்க்கடலையும் உரித்து எடுத்துக்கிட்டேன். உரிக்கிறதுக்குள்ளே காஃபி ரெடி ஆகிடுச்சு. அந்த காஃபியை ஒரு டம்ளர் ஊற்றி குடிச்சிக்கிட்டே என்ன பண்ணிட்டேன், வேர்க்கடலையை வறுத்தாச்சு. வறுத்த வேர்க்கடலையை இப்போ கீழே வச்சு ஆற விட்டாச்சு. இப்போ பெரிய கடாய் வச்சாச்சு. அந்த கடாயில் எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெயில் கடுகு பொரிய விட்டுட்டு கொஞ்சமாக கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை, காய்ந்த மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா சிவக்க விட்டாச்சு. அதாவது லெமன் ரைஸ் செய்ய போகிறேன், அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் இது. நல்ல பருப்பெல்லாம் சிவந்துருச்சு பாருங்கள், பார்க்குறப்பவே தெரியும். இப்போ லெமனை புழிஞ்சு விட்டுக்கிறேன். ஸ்டவ் சிம்மில் இருக்கட்டும். இப்போ லெமன் புழிஞ்சு விட்ட பிறகு கொஞ்சமாக பெருங்காயத்தூள், உப்பு சேர்த்தாச்சு. இந்த சைடு இட்லியும் வெந்தாச்சு. இட்லியையும் ஆஃப் பண்ணி கீழே இறக்கி வச்சுட்டேன். அட் த சேம் டைம் நான் வேர்க்கடலை பார்த்திங்கன்னா இறக்கி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதையும் சட்னி அரைச்சாச்சு. இப்போ நம்ம லெமன் சாறு போட்டு லெமன் ரைஸ்க்கு ரெடி பண்ணி வச்சுருந்தீங்களா சாறு, அதையும் ஆஃப் பண்ணி இறக்கி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏற்கனவே அரிசியை சோறு வடித்து ஆற விட்டு வச்சுருந்தேன், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உப்பெல்லாம் செக் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, சமையல் முடிச்சிட்டேன். லெமன் ரைஸ் செஞ்சு வெண்டைக்காய் பொரியல் பண்ணி டிஃபனுக்கு பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருந்தேன், இட்லி ஊற்றி வேர்க்கடலை சட்னி அரைச்சிருந்தேன். இதுதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி சமையல். கூடவே காலையில் டைம் அப்படின்றதுனால காஃபி வச்சாச்சு. இப்போ பாருங்கள், லன்ச் தான் பேக் பண்ணிகிட்ருக்கோம். லன்ச் அண்ட் டிஃபன் லெமன் ரைஸ் ப்ளஸ் வெண்டைக்காய் பொரியல். அடுத்ததாக காலையிலைக்கு பார்த்திங்கன்னா இட்லி 3 இட்லி தாங்க எடுத்துகிட்டு போவா. அதுக்கு மேலே என்ன சொன்னாலும் ஒரு இட்லி கூட எக்ஸ்ட்ராவாக எடுத்துன்னு போக மாட்டா. 3 இட்லி கூடுதலாக பார்த்திங்கன்னா தொட்டு சாப்பிட்றதுக்கு வேர்க்கடலை சட்னி. வேர்க்கடலை சட்னிக்கு இன்றைக்கி பச்சை மிளகாயை வச்சு அரைச்சிருக்கிறேன். சில டைம் காஞ்ச மிளகாவையும் வச்சு அரைப்பேன், கலர்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், 6:30 டிஃபனையும் லஞ்சையும் செய்து பேக் பண்ணியாச்சு. பாய்.